வெல்கம் டு ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ் ஃபார் கிட்ஸ். அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. சின்னூர் என்ற ஊரில் அருள் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் பேசுவதில் மிகவும் இனிமையானவன். நான் என் குடும்பத்தை காதலிக்கிறேன், நண்பர்களை நேசிக்கிறேன், ஊராரை மதிக்கிறேன் என்று எப்போதும் சொல்வான். அவனுடைய வார்த்தைகள் அனைவரையும் கவர்ந்தாலும் அவன் அன்பு பெரும்பாலும் சொற்களிலேயே இருந்தது. அதே ஊரில் கார்த்திக் என்ற இன்னொரு இளைஞனும் இருந்தான். அவன் அதிகம் பேச மாட்டான். ஆனால் யாருக்காவது உதவி தேவைப்பட்டால் முதலில் ஓடி வருவது அவன்தான். வயதானவர்களுக்கு சுமை தூக்கித் தருவான், நோயாளிகளுக்கு மருந்து வாங்கித் தருவான், பள்ளிச்சிறார்களுக்கு பாடம் கற்றுத் தருவான். ஒரு மாலை அருளின் வீட்டில் அவன் பாட்டி தவறி விழுந்து காயமடைந்தார். அருள் மிகவும் பதற்றமடைந்தான். பாட்டி, நான் உங்களை மிகவும் நேசிக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டே இருந்தான். ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் நின்றுவிட்டான். அந்த சமயம் அந்த வழியாக வந்த கார்த்திக் நிலையை பார்த்தவுடன் உடனே செயல்பட்டான். தண்ணீர் கொண்டு வந்தான், அருகிலிருந்தவர்களை அழைத்தான், மருத்துவரிடம் செய்தி அனுப்பினான். பாட்டியை கவனமாக படுக்க வைத்தான். சிறிது நேரத்தில் பாட்டி நலம் பெறத் தொடங்கினார். அதை பார்த்த அருளின் மனம் கலங்கியது. நான் இவ்வளவு நாள் அன்பு இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டே இருந்தேன். ஆனால் உண்மையான அன்பு உதவும் கையில்தான் இருக்கிறது என்று உணர்ந்தான். அருளின் பாட்டி மெதுவாக அவனிடம் சொன்னார். கண்ணா, உயிர் உடலோடு சேர்ந்தால்தான் வாழ்க்கை முழுமை பெறும். அதுபோல அன்பு செயலோடு சேர்ந்தால்தான் அது உண்மையான அன்பாகும். அந்த வார்த்தைகள் அருளின் மனதில் ஆழமாக பதிந்தன. அதன் பிறகு அவன் வெறும் இனிய சொற்கள் பேசும் மனிதனாக இல்லை. வீட்டில் உதவத் தொடங்கினான், நண்பர்களின் துன்பத்தில் நின்றான், ஏழைகளுக்கு இயன்ற உதவி செய்தான். காலப்போக்கில் மக்கள் அவனை அன்பைச் செயலில் காட்டும் மனிதன் என்று பாராட்டத் தொடங்கினர். கதை நெறி: அன்பு மனதில் இருந்தால் மட்டும் போதாது, அது செயலில் வெளிப்பட வேண்டும். உயிரும் உடலும் போல அன்பும் செயலும் சேர்ந்திருப்பதே உயர்ந்த பொருத்தம். மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அறிவே ஆற்றல், கற்பது மகிழ்ச்சி, அறிவது இனிமை. அனைவருக்கும் நன்றி.